கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஏசாயா 45 அதிகாரம் 2 நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அல்லேலூயா. இந்த வசனத்தை கர்த்தர் இந்த ஆண்டிலே நமக்கு ஒரு வாக்குத்தத்தமாக தந்தார். திரும்பியும் அதை நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். நினைப்பூட்டி திரும்பவும் உங்களை உற்சாகப்படுத்தி உங்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லி வழிநடத்த விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை என்ன செய்வேன்? செவ்வையாக்குவேன். நான் உனக்கு முன்பாக போய் இந்த காரியங்களை செய்வதற்கு நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாரிடத்தில் சொன்னார் என்றால் கோரேஸ் என்ற ஒரு ராஜாவிடத்தில் சொல்லுகிறார். ஏன் கோரேஸ் ராஜாவிடத்தில் சொல்லுகிறார்? கோரேஸ் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்கு அல்லது விடுவிப்பதற்கு அவர் ஆவலாய் இருந்தபடினால் ஆண்டவர் அவரை பயன்படுத்தி, அறியாத ஒருவரை பயன்படுத்தி அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் ஒரு விடுதலையை இஸ்ரவேலுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எனக்கு முன்னே போய், ஆண்டவர் என் முன்னால போறாருன்னா என் வேலை என்ன? அவர் முன்னால போறாருன்னா என் வேலை என்ன? அவர் பின்னாடி போகணும், அவ்வளவுதான். நம்ம நிறைய நேரம் என்ன செய்ய மாட்டோம்னா, அவர் முன்னால போனா நீங்க போய்கிட்டு இருங்க, கொஞ்சம் லேட்டா வரேன், நீங்க போய்கிட்டு இருங்க, நான் இன்னொரு வேலையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு நம்ம இஷ்டத்துக்கு என்னத்தையாவது ஒன்று சொல்லிட்டு அவர் கூப்பிட்ட நேரத்துக்கு போகாம போய்கிட்டு இருக்கிறோம். அவர் கூப்பிட்ட நேரம் போனாதான் மேக ஸ்தம்பம் வரும், அக்னி ஸ்தம்பம் வரும், பாதுகாப்பு வரும், பராமரிப்பு வரும், ஆசீர்வாதம் வரும், தேவை சந்திக்கப்படும். எல்லாம் அவர் கூப்பிட்ட நேரத்தில் தான் நடக்கும். ஏனென்றால் எல்லாமே அவர் சொல்றது படி தான் நடக்கணும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இதே ஏசாயா 55 அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 8 என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படி இல்லை. அடுத்த வசனம் சொல்லுகிறது, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் எப்படி இருக்குது? நம்ம நினைக்கிற நினைப்புக்கும் ஆண்டவர் நினைக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குதான். வித்தியாசம் என்ற வார்த்தையை விட தூரமாக இருக்குதான். அப்போ ஆண்டவருடைய நினைவு படி செய்வதற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுத்து விட்டால் அவர் அதை நேர்த்தியாய் செய்வார். ஹல்லேலூயா. தாவீது அந்த அனுபவத்தை தான் 23 சங்கீதத்திலே சொல்லுகிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் என்ன செய்வதில்லை? தாழ்ச்சி அடைவதில்லை, ஒன்றுக்கும் குறைவுபட்டு போவதில்லை. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவரே செய்கிறாராம், விடுகிறார். அவரே அதை செய்து கொண்டிருக்கிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்ன செய்கிறார்? நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்களை நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் 6 வசனம் தான் இருக்கு. அந்த வசனத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, நான் ஒரு ராஜா, எனக்கு படை இருக்கிறது, பலம் இருக்கிறது, ஆள்பலம் இருக்கிறது, எல்லாம் இருக்குது. ஆனால் ஆண்டவரே நீங்கள் தான் என்ன செய்யணும்? முன்னாடி போகணும், நீங்கள் தான் என்னை வழி நடத்தணும். நீங்கள் போங்க, நான் பின்னால் வரேன். எத்தனை பேர் அப்படி வாழ்கிறீங்க? ஹல்லேலூயா. அந்த வாழ்க்கைக்கு வாங்க. சில நேரத்தில் இப்படி யோசிக்கலாம், ஆண்டவருக்கு எப்படி என் ஃபீல்டு தெரியும்? நான் வேலை பார்க்குறது அவருக்கு எப்படி தெரியும்? இந்த பூமியும் அது நிறைவும் யாருடையதுங்க? கர்த்தருடையது. நீங்கள் என்ன வேலைலாம் சொல்கிறீங்களோ அந்த வேலையெல்லாம் அவர் தான் மாஸ்டர். நீங்கள் என்ன வேலை சொல்கிறீங்களோ அது அவர் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததே. உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்களை இப்போ அந்த வேலையில் வச்சிருக்கதே யார் தான்? அவர் தான். அப்போ அவரால் எல்லாம் ஆகும். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரால் எல்லாம் ஆகும், கர்த்தரால் எல்லாம் ஆகும். அப்போ ஏன் வேலை என்ன? அப்போ அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு முன்னே போய். யார்கிட்ட சொல்கிறாரு? ஒரு பொக்கிஷம் இருக்கிற, ஒரு நல்ல பலம் உள்ள, ஒரு நல்ல ராஜாட்ட, ஒரு நல்ல யுக்தியிலே பயன்படுத்தி செயல்படுகிற ஒரு ராஜாவை பார்த்து, கோரேஸ் என்ற ராஜாவை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ கவலைப்படாத, உன் கூட நான் இருக்கிறேன். அப்படி அவனுக்கு என்ன சொல்கிறார் பாருங்க, 1 வசனம் பாருங்க. கர்த்தர் 45 ஏசாயா 45:1, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்றால், உங்களையும் என்னையும் அவர் கரம் பிடித்து நடத்த விரும்புகிறார். கரம் பிடித்து அவர் சொல்லுகிறார், கவலைப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், நான் உங்க முன்னால போய் இந்த வேலையெல்லாம் செய்கிறேன். நம்புனீங்களா? எத்தனை பேர் நம்புனீங்க? நம்புனீங்கன்னா அவர் போவார். அல்லேலூயா. நம்ம என்ன செய்ய மாட்டோம்னா, அவர் போத பாதைக்கு போக மாட்டோம்.
எப்போதுமே ஒரு பாதைன்னு எடுத்தால் 4 இருக்குது. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. இது 4 பாதை. இந்த 4 பாதையினுடைய முதல் லெட்டரை எடுத்து போட்டு தான் நியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நியூஸ்ன்னு அந்த ஸ்பெல்லிங் என்னதுங்க? 4 திசையினுடைய முதல் எழுத்து தான் நியூஸ். சரி, இப்போ ஆண்டவர் பாருங்க, ஒரு விஷயத்தை கொடுக்கும் போதே 4 திசையிலையும் வேலை பார்த்து வச்சு தான் உங்கள்கிட்ட கொடுக்குறாரு. 4 திசையிலையும் வேலை பார்க்குறாரு. எப்படி 4 திசையிலையும் வேலை பார்க்குறாரு? இப்போ உதாரணமாக நான் இடையில ஆன்லைனில் கூட உங்களுக்கு நான் அதை குறித்து கொஞ்சம் விளக்கம் கொடுத்தேன். அதனால் சுருக்கமாக அதை சொல்லிடுறேன். யோனாவை நினிவேக்கு அனுப்பினார். அனுப்பும்போது ஒரு திசை எப்படி இருக்கிறது என்றால் நேராக நினிவேக்கு போகிறதா இருக்குது. அப்போ ஆண்டவர் ஒருவேளை, ஏன்னா நம்மளுடைய நினைவுகள் எல்லாம் யாருக்கு தெரியுங்க? ஆண்டவருக்கு தெரியும். நம்முடைய யோசனைகள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். நம்முடைய திட்டங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஒரு முறை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு பிரதர் என்கிட்ட ஒரு பெரிய லாட்ரி சீட்டை கொண்டு வந்து ஜெபம் பண்ண சொன்னார். சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு, பாஸ்டர் இது விழுந்து அடுத்த நிமிஷம் உங்களுக்கு ஒரு ஹீரோ ஹோண்டா பைக். அவருக்கு விழவும் இல்லை, பைக்கு வரவும் இல்லை. அப்போ அவர் என்ன செய்ய என்னைய தூண்டுகிறார் என்றால், என் மனதுக்குள்ளே எதை கொண்டு வர பார்க்குறாரு? என் மனதில் இப்போ எதை கொண்டு வர பார்க்குறாரு? ஹீரோ ஹோண்டாவை கொண்டு வந்து நிறுத்தி, அப்போ என் ஜெபத்தை என்ன ஜெபமாக ஏற்படுத்த வைக்க விரும்புகிறாரு? ஒரு தேவனுடைய திட்டத்தில் இல்லாத, அவர் விரும்பாத ஒன்றை நானாக திட்டம் பண்ணி ஜெபிப்பதற்காக எனக்குள்ளே கொண்டாந்து உள்ள வச்சு, இப்போ என் ஜெபம் எப்படி இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. எப்படி இருக்கும்னு நினைக்கிறாரு? நம்ம பாஸ்டர்கிட்ட இதெல்லாம் தரம்னு சொல்லிட்டோம்னா அவர் கொஞ்சம் எப்படி ஜெபம் பண்ணுவார்? சொல்லுங்கங்க, மனுஷன் தானே எல்லாரும். ஆமாம், கொஞ்சம் அப்படி தரேன் இப்படி தரேன்னா அப்படியெல்லாம் ஆகக்கூடாதுன்னு தான் ஸ்ட்ராங்காக இருக்குது கொஞ்சம். இது வரைக்கும் ஆண்டவர் கிருபையில் அப்படி போகாமல் காத்துக்கிட்டு இருந்தாலும், இப்படியெல்லாம் தரேன்னு சொன்ன உடனே என்ன நினைப்புன்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக 4 வசனத்தை சொல்லி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போட்டு ஜெபம் பண்ணி எப்படியாவது இந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணி வாங்கி தந்துடுவார். இவங்களுக்கு தெரில, எந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணாலும் சாங்ஷன் பண்ணுறது ஆண்டவர் தானே. யாருக்குமே என்ன செய்யலை தெரியல. 100 பாஸ்டர் ஜெபம் பண்ணாலும் வாய்க்காதுன்னா அவர் திறந்தா தானே வாய்க்கும். பாஸ்டர் ஜெபம் பண்ணியா நடக்குது? ஹலோ, பாஸ்டருங்கிறது யாரு? உங்களுக்கு ஒரு விஷயத்தை சுருக்கமாக சொல்கிறேன். உங்களை நீங்களே டேமேஜ் பண்ணால் என்ன பாஸ்டர் அர்த்தம்? இங்கே ஆண்டவர் தான் பெருகணும், நான் ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. இப்போ பாஸ்டர்னா யாருன்னா, அங்கே ஒன்று இருக்கா மேலே கருப்பா, அதுலேருந்து உங்களுக்கு சத்தம் வருதா? அந்த மாதிரி சத்தம் கொடுக்குற ஆள் மட்டும்தான் நான். ஆனால் அந்த சத்தத்துக்கு பின்னணியில் இருக்கிற எல்லா வேலையும் யாருது? ஆண்டவருடையது. அல்லேலூயா. அப்போ இந்த சத்தம் இங்கேருந்து வரலன்னா அது ஒன்றுமே கிடையாது. அது எப்படி தான் இருக்கும்? சும்மா அமைதியாக இருக்கும். நைட்டு பாருங்கள், சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணி இன்னொரு 2 மணி நேரத்தில் எல்லா சுவிட்சும் ஆஃப் பண்ணி அது ஒரு வேலையும் செய்யாது. அப்போ கனெக்ஷன் கட் ஆயிடுச்சுன்னா அங்கே ஒரு வேலையும் நடக்காது. அப்போ இங்கே பெருமை பாராட்ட ஒன்றுமே இல்லை, ஆண்டவர் தான். அப்போ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஆண்டவர் எனக்காக தான் அவர் முன்னால் போய் எல்லாத்தையும் செய்கிறேன்றார். நம்ம அவருக்கும் முன்னால் போய் தெரிஞ்ச மாதிரி எல்லாத்தையும் செய்கிறோம். நம்ம அவருக்கு முன்னால் போய் இவரை வச்சு சரி வரல, அப்போ அவரை வச்சு சரி பண்ணிக்கிறோமா? இவரை வச்சு எவரை வச்சு சரி பண்ணாலும் சாங்ஷன் பண்ணுறவர் யாரு தான்? சொல்லுங்க சத்தமா. தேவன் தான். அவர் தான் சாங்ஷன் பண்ணணும் உங்களுக்கு. யாரை வச்சு ட்ரை பண்ணுங்க. உங்கள் நேரம், உங்கள் பணம், உங்கள் மனசு, யாரை வச்சுனாலும் என்ன பண்ணிக்கோங்க, ட்ரை பண்ணிக்கோங்க. ஆனால் சாங்ஷன் பண்ணுறவர் யாரு தான்? ஒருத்தர் தான். எத்தனை பேர் நான் சொல்கிறத புரியுறீங்க? சாங்ஷன் பண்ணுறவர்கிட்ட நேரடியாக போகிறதுக்கு வழியாக சொல்லி கொடுத்தா நம்ம எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இவர் மூலமாக போனால், எவர் மூலமாக போனாலும் உங்களுக்கு வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தரே. அல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கிறவர் அவரே. உங்களுக்கு நீங்கள் ரெக்கமெண்டேஷன் கோர்ட்டில் வக்கீல் வாதாடுற மாதிரிலாம் எந்த வக்கீலும் என்ன செய்ய தேவையில்லை. நீங்கள் நேரடியாக அவரோடு பேசி அவரிடத்தில் சகலவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. அவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, என் பின்னால் வரணும். ஏன் பின்னால் வந்தால் நான் அவங்கள என்ன செய்வேன்? பசுமுள் இடத்துல கூட்டிகிட்டு போவேன், அமர்ந்த தண்ணீர் லண்டைகள் கொண்டு போவேன். சத்துரு நிறையா வந்தானா அவன் முன்னால் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன். அவனை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன். அவன் பாத்திரம் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எனக்கு முன்னால் போய் எல்லாத்தையும் செய்கிறேன்னு அவர் விரும்பும்போது, நான் அவரை முன் வைத்திருக்கிறேனா? நான் அவரை எனக்கு முன்பாக வைத்து அவரை நான் வழி நடத்தும்படி செய்கிறேனா? இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் போதும் சரி, கர்த்தர் தான் முன்னால் போகிறார். அவர் தான் முன்னால் போகிறார், பின்னால் மற்றவங்கெல்லாம் போகணும். இப்போ யோனாவுக்கு ஒரு பிளான் கொடுக்குறாரு, ஆப்ஷன். என்னது? நீ நேராக நினிவேக்கு போய் இந்த வேலையை செய். இப்போ ஆண்டவர் பாருங்கள், மனுஷன்ட்ட எப்போ பேசினாலும், நம்மள்கிட்ட எப்போ பேசினாலும் ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி வரைக்கும் வச்சுருக்காரு. எப்படி சொல்கிறேன்? ஆமாம். இப்போ இந்த வழியாக போகணும், நேராக இப்படி போகணும். இப்படி போனால் அங்கே என்னெல்லாம் வைக்கணுமோ வச்சுட்டார். அந்த வச்ச நேரத்திலேயே, அதாவது உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் வச்ச நேரத்திலேயே இந்த பக்கம் ஒரு ரூட்டை போட்டு இந்த பக்கம் வேறு வேறு மாதிரியெல்லாம் வச்சுருக்காரு. பின்னால் ஒரு ரூட்லேயும் வேறு வேறு மாதிரிலாம் வச்சுட்டாரு. எல்லா பக்கமும் வச்சுட்டாரு.
இப்போ அவர் உங்களை என்ன சொல்றாரு? நேரா எங்க போ? நினிவேக்கு போ. இப்போ இவர் நினிவேக்கு போறேன்னு கிளம்பி நேரா போர்ட்டுக்கு வந்துட்டு, கப்பல் இதுக்கு ஷிப்பு ஏறுறதுக்கு வந்துட்டு, இப்போ இங்கிட்டு போகாம இவர் இப்போ எங்க கிளம்புறாரு? இந்த பக்கம் கிளம்புறாரு. ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? உடனே அவனுக்கு ஆவியில பலன் கொண்டு, யோனாவே எங்க போற? நான் சொன்னது எங்க? நீ எங்க போற? ஏன் பேசல? உடனே பேசியிருக்கணும்ல, உடனே வந்து உணர்த்தி இருக்கணும்ல. நம்ம பட்டாதான் திருந்துவோன்னு அவருக்கு தெரியும். நம்ம எல்லாரும் யாருங்க? நம்ம எல்லாரும் யாரு? மனுஷன். அதை விட முக்கியமான ஸ்பெஷல் என்னன்னா, நம்ம கேரக்டர்ல ஒன்று இருக்கு. எப்படின்னா, சொன்னாலாம் என்ன செய்யாது? கேட்க மாட்டோம். போய் முட்டி அடிச்சு புரிஞ்ச பிறகுதான், ஓ ஆமாம், என்ன இதுக்கு தான் அவங்க சொன்னாங்களோ அப்படின்னு அப்புறம்தான் அந்த பேச்செல்லாம் வரும். அதுக்கு தான் முன்னக்கூட்டியே எழுதி வச்சாச்சு, முன்னக்கூட்டியே சொல்லியாச்சு. ஆண்டவர் முன்னக்கூட்டியே நம்மள்ட்ட எல்லாம் பேசி இப்படி போங்க அப்படின்னு சொன்னார்னா அப்படி என்ன செய்யணும்? போனோம். நம்ம அறிவுக்கு சில நேரம் அது எப்படி தெரியும்னா, சொல்றது வித்தியாசமாக தான் தெரியும். சொல்றது வித்தியாசமாக தான் தெரியும். ஆனால் விசுவாசிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும், செயல்படுத்தணும். அப்போ கர்த்தர் அங்கே கிரியை செய்வார். அல்லேலூயா. அவரால் கிரியை செய்ய முடியாதுன்னு ஒன்று இல்லவே இல்லை. இவன்கிட்ட சொன்னா இந்த பக்கம் போகாம அவர் இந்த பக்கம் போனா அங்க என்னது ரெடியா இருக்கு? மீன் ரெடியா இருக்கு. சரி, அந்த மீனையாவது வாய்க்குள்ள விழுங்கின உடனே அடுத்த நிமிஷமே கொண்டே கரையில கக்குச்சா? இல்லை. அந்த நினிவேக்கு கப்பல் எவ்வளோ நாள் பிரயாணம் போகுமோ அவ்வளோ, ஏன்னா மீன் வேகமாக போயிடலாம், ஆனால் போக விடலை. கப்பல் எவ்வளோ நாள் பிரயாணத்தில் போகுமோ அவ்வளோ நாள் பிரயாணத்தில் கொண்டு போய் அந்த மீன் எங்கே கக்கிருச்சான்? நினிவே கரையில் கக்கிருச்சான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ நான் நேராக போயிருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அங்கே எந்த டிஸ்டர்பன்ஸும் இருந்திருக்காது, எந்த குழப்பமும் இருந்திருக்காது, எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. அப்போ நான் ஆண்டவர் சொன்னதை விட்டு விட்டு நான் வேற ஒரு டைரக்ஷன் போனதுனால என்ன நடந்து விட்டது? இந்த டைரக்ஷன் எங்கே தான் கூட்டிகிட்டு போகுது? இதுவும் நினிவேக்கு தான் போகுது. ஆனால் இதில் வழியில் நிறையா என்ன இருக்குது? அப்போ ஆண்டவரே, இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கப்படாதா? தீர்ப்பேன், ஆனால் நீ அனுபவிச்ச பிறகு தான் தீர்ப்பேன். என்ன அனுபவிக்கணும்? 3 நாள் உள்ளே இருக்கணும். என்ன ஆண்டவரே ஏன் இப்படி செஞ்சீங்க? ஏன் இப்படி செஞ்சேன்னா நானா செஞ்சேன்? நானா இதை அனுமதிச்சேன்? உனக்கு நான் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறேன், நான் கொண்டு வந்து வச்சிருப்பேன், அப்படிதான். ஆனால் நான் சொன்ன ரூட்டில் நீ போயிருந்தா இது உனக்கு என்ன செஞ்சிருக்காது? வந்திருக்காது. நீ அப்படி போகல, நான் உனக்கு முன்னால் போகிறேன், நீ போய் அந்த விஷயத்தை செய், நான் சொன்ன மாதிரி செய்யன்னு சொல்லிட்டா நீ இப்போ என்ன பண்ணிட்டு தான் இருக்கணும்? செஞ்சிட்டு தான் இருக்கணும். இந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம வாழ்க்கை வர வேண்டும். அல்லேலூயா. இந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம எல்லாரும் வர வேண்டும். அப்போ கர்த்தர் ஒன்றை நமக்கு சொல்லி வேத வசனத்தின்படி இப்படி செய்யுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்தினால், செயல்படுத்த சொன்னால், நம்ம அது மாதிரியே என்ன செய்யணும்? செய்யணும். சில நேரத்தில் அது மாதிரி செய்ய போறதுக்கு வித்தியாசங்கள் இருக்கும். ஆண்டவர் திடீர்னு சொல்ல தான் செய்வார். சண்டைக்கு போகணும், என்ன ஆண்டவரை செய்கிறது? எல்லாம் பானையை எடுத்துக்கோ, எல்லாம் எக்காலம் எடுத்துக்கோ, எல்லாம் தீவெட்டி எடுத்துக்கோ. நீங்கள் எடுப்பீங்களா? ஆண்டவர் அனுப்புகிறாரு. என்ன அனுப்புகிறாரு? எப்படி போகணுமா? பானை எடுத்துக்கணுமா, தீவெட்டி எடுத்துக்கணுமா, எக்காலம் எடுத்துக்கணுமா? நீங்கள் எல்லாரும் டாக்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் அப்படி வச்சுக்குவோம். இதை சொன்னால் நீங்கள் செய்வீங்களா? இதான் நம்மளை விட படிப்பில் கம்மியாக இருக்க பாஸ்டராக வந்தது இப்படி தான். அந்த ஆள் கொஞ்சமாவது ஞானமாக பேசுகிறாரா பத்தியா? இப்படி தான் நம்ம எண்ணம் போகுதே ஒழிய கர்த்தர் சொல்லுறபடி செய்வோமே அந்த எண்ணம் என்ன செய்ய மாட்டேங்குது? வரமாட்டுது. 100% நமக்கு வரல. ஏன் அப்படின்னா, அதான் அந்த எல்லையை விட்டு கடந்தாதாங்க சில ஆசீர்வாதம் நமக்கு வந்து சேரும். இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு முன்னால் போய் கோணல் செவ்வை, கோணலானது, நடக்க முடியாதது, வராதது, கிடைக்காதது, தடையாக இருக்கிறது, பிரச்சனையில் இருக்கிறது, குழப்பத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அவர் செவ்வை பண்ணணும்னு அவர் விரும்புகிறார். ஆனால் நம்ம வேற கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் எப்பொழுதும் அவர் செய்யும் போது அவர் ஒரு பிளான் மட்டும் அவர்கிட்ட கிடையாது. அவருடைய வழிகளை எப்படி தெரியலாம்? வேத வசனத்தில் பல இடத்துல தெரியலாம். நான் ஒரு முறை உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை வாசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதில் முதல் 14 வசனம் எப்படி இருக்கு அப்படின்னா, நீ இப்படியெல்லாம் செய்வேன்னா, என் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து இப்படியெல்லாம் செய்வேன்னா உனக்கு இதெல்லாம் என்ன செய்யும்? நடக்கும். அடுத்து 15ஆம் வசனத்தில் 16ஆம் வசனத்தில் ஆரம்பிக்குது, நீ இதெல்லாம் சொன்னபடி என் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நான் சொன்னபடி நீ செய்யலனா, அவர் சத்தத்துக்கு செவி கொடாதே போவாயானால் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நல்லா கவனிங்க. இப்போ நம்ம செய்யாத ஆளா இருக்கிறோம்னா யார் ஜெபம் பண்ணாலும் அந்த சாபம் என்ன செய்யாது? போகாது. ஏன் போகாதுன்னா,
இப்ப செய்ய வேண்டியது யாரோ ஒருவரை வச்சு ரெமெடி பண்றது அல்ல. நான் சாபத்தீடானதை செய்யாமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாலே மாற்றம் உடனே வந்துடும். அல்லேலூயா. மாற்றம் உடனே வந்துடும். அப்ப நான் செய்கிறவைகளை எனக்கு முன்னால நான் செய்கிற எல்லாத்துலேயும் எனக்கு முன்னால என் ஆண்டவர் போகிறாரா, என் ஆண்டவர் தான் அவர் செயல்படுத்துகிறாரா, அவர் தான் அங்க இருக்கிறாரா என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனிக்க வேண்டும். எத்தனை பேர் அப்படி கவனிக்கிறீங்க? எனக்கு முன்னால என் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு போறது, என் குடும்பத்தை கூட்டிட்டு போறது யார் தான்? கர்த்தர் தான். எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? அப்படி வச்சிருக்கீங்களா? அந்த பிளானுக்குள்ள வந்திருக்கீங்களா? அந்த திட்டத்துக்குள்ள இருக்கீங்களா? அப்படி நீங்க இருப்பீங்கன்னா உங்களை வாழ வைக்கிறதுக்காக அவர் எப்படி செய்யணுமோ அப்படி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அதை செய்வார். உதாரணத்துக்கு யோசேப்புடைய குடும்பத்தை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பாருங்க, அவர் சொல்லுகிறார், அங்க யோசேப்பு சொல்லுகிறார், அந்த வசனத்தின் கடைசி பகுதி இப்படி சொல்லுகிறது, ஜீவரட்சணை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். இது அனுப்புனதா வித்ததா? வித்தது. ஆளை வித்தது. பிரச்சனை, குழப்பம் குடும்பத்துல. என்ன குழப்பம்? இவனுடைய தகப்பன் யாக்கோபு தன்னுடைய குமாரர் எல்லாருக்கும் உடை உடுத்தும் பொழுது 2 விதத்துல இந்த அண்ணன்மாருக்கெல்லாம் பிரச்சனை. யார் மேல? கடைசி மகன் மேல. கடைசி மகனாய் இருந்த இந்த யோசேப்பு சொப்பனங்களை எல்லாம் சொல்லுகிறான், தன் தகப்பனிடத்துல சொல்லுகிறான். தகப்பன் அதை உணர்ந்து ட்ரெஸ் தச்சதே அந்த மாதிரி தச்சிருக்காராம். சொல்லப்பட்டிருக்கிறது, மற்றவங்களுக்கெல்லாம் நார்மல் ட்ரெஸ் கொடுத்தாராம், ஆனா யோசேப்புக்கு மட்டும் பல வர்ண அங்கி. அந்த யூத முறைமையில என்னன்னா, இந்த முட்டுக்கும் கரண்டைக்கும் இடையில இருக்க உயரத்துல போட்டா யாருன்னா அவங்க நார்மல் ஆள், சாதாரண ஆள். கீழே கால் தெரியாத வரைக்கும் கரண்டை வரைக்கும் ட்ரெஸ்ஸு போட்டால் அவங்க யாருன்னா ரூலர். அவங்க யாரு? நீங்கள் வேணால் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், இந்த மெத்தட் அங்கே போட்டிருக்கோம். கீழே வரைக்கும் இப்போ கிங் அப்படின்னா, கிங்னா அந்த ட்ரெஸ் எங்கே வரைக்கும் இருக்கும்? கீழே முழுசும் மூடி இருக்கும், காலே தெரியாது, கீழே வரைக்கும் இருக்கும். அப்போ நார்மலாக இருக்கிறவங்களுக்குலாம் எப்படின்னா முட்டுக்கும் கரண்டைக்கும் இடையில இருக்கிற உயரத்தில் இருக்கும் ட்ரெஸ்ஸு. அதை வச்சே என்ன பண்ணிடுவாங்க? கண்டுபிடிச்சிடுவாங்க. இப்போயும் போலீஸில் பாருங்க, ஷூ வித்தியாசம் இருக்கு. போலீஸுக்கு கருப்பு ஷூ போட்டிருந்தா அது ஒரு பதவி, ப்ரௌன் ஷூ போட்டிருந்தா அது ஒரு பதவி. அந்த ப்ரௌன் ஷூவில் ஷைனிங் ப்ரௌன் ஷூ போட்டிருந்தா அது ஒரு கிரேடர். அது மாதிரி யோசேப்புக்கும் என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா பல வர்ண அங்கி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் எங்கே வரைக்கும்? கீழே வரைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த யோசேப்பு தான் மிச்சம் இருக்கிற 11 பேரில் இருக்கிற மிச்சம் 10 பேர் அவன் என்ன செய்ய போறான்னு அர்த்தம். அப்போ நல்லா கவனிங்க, வீட்டில் மூத்த பையனுக்கு அப்படி கொடுத்துருந்தா பரவாயில்ல, இவர் தான் யாரு? கடைசி பையனுக்கு போய் எப்படி கொடுத்துருக்கு? முழு அங்கேயே கொடுத்துருக்கு. இப்போ அண்ணன்மாருக்கெல்லாம் ஒரே கோபம், இவனை எப்படியாவது என்ன பண்ணிடணும், இவன் நம்மளை ஆள்றதான், இவன் நம்மளை இதுதாங்க நம்மளுடைய சிந்தை. ஆண்டவர் யாரை வச்சு செய்யணுமோ அவங்கள வச்சு என்ன செய்வார்? செய்வார். ஒருத்தரால் 10 அட்டெம்ப்ட் பண்ணாலும் அந்த விஷயத்தை செய்ய முடியாது. இன்னொருத்தர் 2 அட்டெம்ப்ட்ல என்ன செய்யலாம்? செய்யலாம். தவறு இல்லை. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எப்படி யாரை கொண்டு எப்படி செய்யணும்னு இருக்கிறாரோ அப்படி செய்வார். அப்போ அதற்கு நான் என்ன செய்யணும்? அவரை முன்னால வைக்கணும். இப்ப இந்த யோசேப்பு ஆண்டவரிடத்தில் எப்பொழுதும் நெருங்கி இருக்கிறவன். அதை குறித்து வேதம் சொல்லுகிற பிரகாரமாக நாம் காண முடிகிறது. அப்ப இந்த யோசேப்பு எல்லா விதத்திலும் அவன் சரியா இருந்தான் என்பதற்கு 39:2 சொல்லுகிறது. ஆதியாகமம் 39:2 கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அப்ப இந்த யோசேப்பு சாதாரண ஆள் இல்ல, கர்த்தர் அவன் கூட இருக்கிறார். இப்ப இந்த யோசேப்பு தான் தன் சகோதரர்களுக்கு சொல்லுகிறார் 45ஆம் அதிகாரத்துல, எப்பா இங்க வாங்க, என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் 45:5 நீங்கள் என்ன செய்ய வேண்டாம். இப்ப நல்லா கவனிங்க, யோசேப்புடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி மாறிடுச்சு, சகோதரர்களுடைய எண்ணம் இப்ப எப்படி இருக்கு பாருங்க. நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு, இயேசுவை அறிவதற்கு முன்பு எப்படி வேணாலும் சிந்திச்சிருக்கலாம். ஆனா இப்போ நீங்க சிந்திக்க வேண்டிய முறைமை, சிந்திக்க வேண்டிய மெத்தடு, சிந்திக்க வேண்டிய விதம்னு ஒன்று இருக்கு. அது அப்படிதான் சிந்திக்கணும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இப்போ இது சட்டை தான். இது என்னது? சட்டை. ஆனா இந்த சட்டை எல்லாருக்கும் என்ன செய்யாது? பொருந்தாது. எல்லாருக்கும் பொருந்தாது. சிலருக்கு ரொம்ப லூஸா இருக்கலாம், சிலருக்கு டைட்டா இருக்கலாம், போட முடியாது. ஆனா ஒரு விஷயம், இந்த சட்டையில யார் சட்டை போட்டாலும் ஒண்ணுதான். அது என்னது? இப்ப ஏன் எல்லாரும் போட முடியலன்னா, எதன் கணக்குனால, அளவுனால போட முடியல. ஆனா இந்த சட்டைக்குன்னு ஒரு என்ன இருக்கு? ஒரு பேட்டர்ன் இருக்கு. சட்டை அப்படின்னா முன்பக்கம் இப்படி துணி இருக்கும், பின்பக்கம் துணி இருக்கும், கை இருக்கும், காலர் இருக்கும், பட்டன் இருக்கும். இதுதான் பேட்டர்ன். ஆனா சைஸ் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கு? எல்லாருக்கும்
மாறி இருக்கு. 40, 42, 45, 38, 37 அப்படின்னு இருக்கு. அப்ப பேட்டர்ன் என்ன செய்யல, மாறல. அதே போலதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வைத்திருக்கிற சில திட்டங்கள் பேட்டர்ன் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. அப்ப அந்த பேட்டர்ன் படி தான் அவர் செய்வார். வித்தியாசங்கள் இருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம், ஆனா பேட்டர்ன் ஒன்னே ஒண்ணுதான். அப்ப இந்த யோசேப்பு சொல்லுகிறார், யோசேப்பினுடைய மைண்ட் செட் எப்படின்னா, வந்த வேகத்துக்கு எல்லாம் வந்துட்டீங்களா, என்னை வித்தவெல்லாம் வந்துட்டியா, எனக்கு விரோதமாக பண்ணவெல்லாம் வந்துட்டியா, எல்லாம் வா, எல்லாத்தையும் ரூமில் அட, இன்னைக்கு எல்லாத்துக்கும் சவுக்கடி கொடுத்துருவோம். இந்த எண்ணம் யாருக்கு வரல? இதுதான் கர்த்தரோடு இருக்கிறவங்களுக்கும் அதை புரிஞ்சவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். யோசேப்பு கர்த்தர் கூட இருக்கிறாரு, அவருடைய சிந்தையெல்லாம் குழிக்குள்ள போட்டாங்களா, ஓ எனக்கு முன்னால் போய் அவர் ஏதோ ஒரு வேலை செய்ய போறாரு, என்னைய எகிப்தியர்கிட்ட வித்துட்டாங்களா, அப்போ கர்த்தர் அங்க முன்னால போய் ஏதோ ஒண்ணு. இப்படிதான் யார் சிந்தித்தார்? யோசேப்பு சிந்தித்தார். அவர் சிந்தித்தனாலதான் அவர் கர்த்தர் தான் என்னை நடத்துகிறார் என்று சிந்தித்தபடினால், கர்த்தர் முன்னால போறாரு நான் பின்னால போறேன்னு சிந்திச்சனாலதான் அவனுக்கு விரோதமாய் செயல்பட்ட சகோதரர்கள் வந்தபோது கூட சகோதரர்கள் மீது அவர் என்ன செய்யல, கோபம் காட்டவில்லை, அவர்களுக்கு வஞ்சனை செய்யவில்லை, அவர்கள் செய்ததுக்கு பழி தீர்க்கவில்லை. பழி தீர்க்காமல் இவன் பேசுகிறான். என்ன பேசுகிறான்? என்னை இவ்விடம் விற்று வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம். ஜீவரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னால என்ன அனுப்பினார், உங்களுக்கும் சேர்த்து. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, ஆண்டவர் எனக்கு முன்னால போய் எனக்கானது எல்லாத்தையும் அவர் என்ன செய்கிறார், செய்கிறார். ஆண்டவர் நம்மள்ட்ட கூட சொல்லியிருக்கிறார், யோவான் 14:3 சொல்லியிருக்கிறார், நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய வருகை. அவர் என்னை எடுத்துக்கொள்வார், சேர்த்து கொள்வார், அவருடைய வருகையில என்னை அவரோடு வைத்துக் கொள்வார். அப்ப நான் எப்படி இருக்கணும், என்னைக்கு வரப்போறாரு அன்னைக்கு ரெடியாறேன் அப்படி சொல்லவே இல்லை. அவரே எப்படி சொல்றாரு, உதாரணத்துக்கு ஏன் அவனை சொன்னாருன்னு தெரியல, நான் வந்தா யார் மாதிரி வருவேனா, திருடன மாதிரி வருவேன். ஏன் திருடன மாதிரி வருவேன்னு உதாரணம் கொடுத்தாருன்னா, அவன் ஒரு ஆள் தான் சொல்லாம வருவான், மற்ற நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிட்டு போறோம். அவன் மட்டும் எப்படி வரமாட்டானா, அவன் பிளானே தெரியாது நமக்கு, அது மாதிரி வருவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர்கிட்ட போய் சிலர் கேட்டாங்களாம், மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. சிலர் போய் கேட்டாங்களாம், 6ஆம் வசனம். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். இப்ப அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாருன்னா, நீங்க எல்லாரும் போய் எருசலேம்ல போய் பரிசுத்த ஆவி உங்களுக்கு பெறதுக்காக நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருங்க, காத்துக்கிட்டு இருங்க, நீங்க போய் வெயிட் பண்ணுங்க. the holy spirit will pour on you, உங்க மேல ஆவியானவர் ஊற்றப்படுவார், அதுக்காக நீங்க போய் என்ன பண்ணிக்கிட்டு இருங்க, காத்துருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியாச்சு. இவங்க என்ன பண்றாங்க பாருங்க, சரி நாங்க போறோம், எங்களுக்கு ஒரு டவுட்டை கிளியர் பண்ணிடும். என்னது, இஸ்ரவேலுக்கு இந்த ராஜ்யத்தை இப்பயா கொடுப்பீர். அதுக்கு அவர் பதில் சொன்னார் பாருங்க, அதே பதில் தான் உங்களுக்கும். நிறையலாம் யோசிக்காதீங்க, எதை யோசிச்சு செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்க. அல்லேலூயா. அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். சில நேரத்தில் நம்ம சில இதை தேவையில்லாம தலையிடுறதுனாலையும் கூட நமக்கு சில ஆசீர்வாதம் என்ன செய்யல, கிடைக்கல. அவர் பதில் எப்படி சொன்னார் பாருங்க, அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது. அப்படின்னு அர்த்தம் என்ன, சொன்ன காரணம், இந்த அர்த்தம் என்ன, அதை பத்தி நீ பேசாத, நான் சொன்ன மாதிரி நீ என்ன பண்ணு, போய் ரெடியாரு. உனக்கு யார் ஊற்றப்படுவா, ஆவியானவர் ஊற்றப்படுவார். அவர் வந்த உடனே 8ஆம் வசனத்துல சொல்றாரு, அந்த பரிசுத்த ஆவி உங்களிடத்தில், நான் சொன்ன பரிசுத்த ஆவி வரும்போது நீங்க என்ன இடவீங்க, அந்த பலன் அடைகிற வேலை மட்டும் இப்போ பாரு. இப்போ எதை பற்றி சிந்திக்க கூடாது, பரலோக ராஜ்யத்தில் நான் எந்த பக்கம் இருக்க போகிறேன், எந்த திசையில் உட்காந்துருக்கிற போகிறேன், எப்படியெல்லாம் எனக்கு இதெல்லாம் நீ யோசிக்க வேண்டாம். இப்போ இந்த பூமியிலே எது செய்யப்படுகிறதோ அதற்கான பலன் எங்கே கிடைக்கும், பரலோகத்தில் கிடைக்கும். அப்போ நான் இங்கே என்ன செய்யணும், அது என்ன ஆண்டவர் எனக்கு சொல்கிறார், அதைத்தான் நான் கவனம் செலுத்த வேண்டும். அப்போ ஆண்டவர் எனக்கு முன்னால போய் ஒரு விஷயத்தை செய்கிறேன்னு சொல்றாருன்னா, நான் அதை கூர்ந்து கவனித்து அவருக்கு பின்னால போய் அதெல்லாம் அனுபவித்து சந்தோஷமாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. அப்போ வருகைக்கு நான் என்ன செய்யணும் பாஸ்டர், இவர் முன்னால போய் என்னெல்லாம் சொல்லிக்கிட்டே போறாரு அதை செஞ்சுக்கிட்டே போனா அப்படியே வருகை வந்தால் நம்ம எல்லாரும் என்ன பண்ணிடலாம், போயிடலாம். அதை பற்றி ஒரு தனி டிஸ்கஷன் தேவையில்லை. அப்போ நாம் இன்னைக்கு என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் என்றால், அவர் எனக்கு பின்னே வாருங்கள் அப்படின்னு சொன்னா அவருக்கு பின்னால் என்ன செய்யணும், போகணும். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில்
அவர் ஆடுகளை குறித்து பேசுகிறார். அடிக்கடி ஆடுகளை குறித்து உதாரணம் வேதத்திலே அதிகமாய் உண்டு. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆடுகளை குறித்து சொல்லும்போது 4ஆம் வசனம் பாருங்க, அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருந்தபடினால் அவனுக்கு அவ்வளவுதான். இந்த ஆடுக்குன்னு ஒரு எக்ஸ்ட்ரா பிளான்லாம் கிடையாது. இந்த ஆடு ஒரு நாளும் இவர் பாட்டுக்கு முன்னால நடந்து போய்கிட்டு இருக்காரு, நமக்கு பசிச்சா என்ன செய்ய, இந்த கவலை யார் படக்கூடாதான்? ஆடு படக்கூடாது. தண்ணி தாக எடுத்தா என்ன செய்ய, ஆடு படக்கூடாது. ஐயோ எனக்கு கால் வலிக்குத, நான் என்ன செய்ய, யார் யோசிக்க கூடாது? ஆடு யோசிக்க கூடாது. ஆடு என்ன செய்யணும்? ஒரே வேலை தான், மேய்ப்பனுக்கு பின்னால போகணும், அவ்வளவுதான். அந்த மேய்ப்பன் என்ன செய்வார்னா, உங்களை அமர்ந்த தண்ணீர் லண்டையில் கொண்டு செல். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு பலவீனமா இருந்தால் அதை உடனே எடுத்து தன்னுடைய தோளில் அவர் உங்களை என்ன செய்வார்? சுமந்து செல்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் உங்களுக்கு காயம் அடைந்தால் உங்களை காயம் கட்டி அது சரியாகிற வரைக்கும் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனா எதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு அவருக்கு பின்னால போகணும். அவருக்கு பின்னால போகணும். அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு முன்னாக போய் கோணலானதெல்லாம் சரிப்படுத்துறேன், நான் உனக்கு முன்னால போறேன். அப்படிங்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஆடுகள் அவருடைய சத்தத்தை என்ன செஞ்சிருக்குதா? அறிந்திருக்கிறது. 5ஆம் வசனம் பாருங்க, அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம் என்றார். வேற யாராவது சத்தம் கொடுத்தாங்கன்னா ஆடு புரிஞ்சுக்குமா, இது யாரு கிடையாது, நான் பின்பற்ற வேண்டிய ஆள் இல்லை, இது நான் பின்பற்ற வேண்டிய சத்தம் இல்லை, இது இந்த சத்தம் வேறு அப்படின்னு ஆடு உடனே செதறி என்ன பண்ணிருமா? ஓடி போயிருமா. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்பதை கவனிக்க வேண்டும். காரணம் என்ன? அவரே நம்மை அறிந்தவராய் இருக்கிறார். 15ஆம் வசனம் பாருங்க, நான் என்னுடையவைகளை அறிந்திருந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். அப்போ நான் அவரு பின்னால தான் என்ன செய்யணுங்க? போகணும். நான் அப்படி கரெக்டாக அவர் பின்னால் போகிறேனா? அவரு பின்னால் நான் போய் அதை செய்கிறேனா? அப்போ ஆண்டவர் எனக்கு முன்னால் போய் இதெல்லாம் செய்கிறார் என்று யோசேப்பு சொல்லுகிறார் என்றால் தன்னுடைய சகோதரரிடத்தில் 45ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 45:7 பாருங்க, பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாதிருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய இரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு, இதை பற்றியெல்லாம் யாருக்கும் என்ன செய்யல தெரியாது, அன்னைமாருக்கெல்லாம் தெரியாது, புரியாது. ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிபதியாகவும் வைத்தார். அல்லேலூயா. இப்ப அண்ணன்மாரெல்லாம் யோசேப்பை பார்த்த விதம் எப்படி இருந்தது? இப்ப இல்ல, முந்தி பார்த்தது எப்படி இருந்தது? ஏளனமாக, என்ன இவன் பெரிய சொப்பனக்காரன், இவன் என்ன பெரிய ஆளு, இவன் என்ன பண்ணிடுவான்? இல்ல, அண்ணன்மாரெல்லாம் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் யோசேப்பு தன் தகப்பனையும் தன் தேவனையும் சார்ந்து இருந்தான். அல்லேலூயா. எப்பொழுதும் தன் தகப்பனையும் தன் தேவனையும் சார்ந்து இருந்தான். தன் குடும்பத்தையும் தன் தேவனையும், தன் பெற்றோரையும் தன் தேவனையும் சார்ந்து இருந்தான். அதனால் வந்த விளைவு என்ன? இவன் சார்ந்து இருந்தான், அவர்கள் இவனை சாகடிக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க என்று சொல்லி அவனை சாகடிப்பதற்கான சகல முயற்சியும் செய்தார்கள். ஆனால் இப்பொழுது முன்னே போய் ஆயத்தம் செய்தவருடைய பலத்திலே பேசுகிறான் யோசேப்பு, பூமியில் உங்கள் வம்சம் ஒழியாதிருக்க. இவங்க நினைச்சது இவரை என்ன செய்யணும்னு நினைச்சாங்க? யோசேப்பை அவன் சகோதரர்கள் ஒழிக்க நினைத்தார்கள். ஆனால் யோசேப்பு இப்போ அவங்கள்ட்ட சொல்றாரு, நம்ம வம்சம் ஒழியாம இருக்கிறதுக்கு தான், உங்களெல்லாம் ஆதரிக்கிறதுக்கு தான், பெரிய அளவில் உங்களெல்லாம் உயிரோட காக்கிறதுக்கு தான் கர்த்தர் என்னை முன்னாலே அனுப்பினார். ஆனால் அண்ணன்மாரெல்லாம் இதுக்கு ஆப்போசிட்டா அப்படியே செய்தாங்க. என்ன செய்தாங்க? தம்பியை உயிரோடையே என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. அப்பாட்ட போய் என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? உங்க மகனை வனாந்தரத்துல ஏதோ ஒரு துஷ்ட மிருகம் என்ன பண்ணிருச்சு? கொன்னு போட்டுருச்சு. இங்க பாருங்க, ரத்த கரையோடு இருக்கிற உங்க மகனுடைய ட்ரெஸ்ஸை பாருங்கன்னு சொல்லி இவனுங்களே ஒரு ஆட்டை அடிச்சு ரத்தத்தை முக்கி கொண்டே காமிச்சிட்டாங்க. அவங்க அப்பா அந்த ஏக்கத்திலே உட்கார்ந்துருக்காரு. ஆனால் இந்த யோசேப்பு சொல்லுகிறார், நீ என்னைய கொல்லதுக்கு பிளான் பண்ணி என்னைய அழிச்சிடலான்னு முடிவு பண்ணி என்னைய ஒழிச்சிடலாம், எனக்கு அவ்வளவுதான் அப்படிங்கிற முடிவு நீ கட்டின. ஆனா நான் எனக்கு முன்னால போறவர் யாருன்னு நம்பியிருந்தேன்? கர்த்தர் நம்பியிருந்தேன். அல்லேலூயா. ஆகையினாலதான் இந்த யோசேப்பு பார்வோன் வீட்டுக்கு போனார். அங்கே பார்த்தால் கர்த்தர் அவனோடு இருந்தார். சரி, இவனை தூக்கி இப்போ எங்கே போட்டாங்க? சிறைச்சாலையில் போட்டாங்க. அங்கேயும் யோசேப்போடு யார் இருக்கிறத அங்கே பார்த்தாங்க? அங்கே இருக்கிறதான அதிகாரிகள் எல்லாரும்
யோசேப்போடு யார் இருக்காராம்? கர்த்தர் இருக்கிறார். நீங்க அவர் பின்னால போனீங்கன்னா அவர் உங்க கூட இருப்பதை உலகம் காணும். அல்லேலூயா. நீங்களும் நானும் அவரை பின்பற்றுவதற்கு நாம் எல்லாரும் ஒரு நாளும் தடை இல்லாமல் செய்ய வேண்டியது நம்முடைய வேலை. அப்ப ஆண்டவர் எனக்கு முன்பாக சகலவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எனக்காக ஒன்றை ஏற்படுத்த விரும்புகிறார். அப்ப ஆண்டவர் சொன்னார்னா அது மாதிரியே போகணும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் ஆபிரகாம் இடத்துல சொல்லுகிறார். ஆபிரகாமே, உன் மகனை கூட்டிக் கொண்டு நான் காண்பிக்கும் தேசத்திலே மோரியா மலையிலே நான் குறித்திருக்கிற இடத்துல நீ போய் என்ன செய்யணும்? பலி கொடுக்கணும். ஏன்? அதே ஆபிரகாம் அவர் தங்கியிருந்த கூடாரத்தின் அருகிலே பலமுறை என்ன கொடுத்திருக்காரு? பலி கொடுத்திருக்கிறார். பலமுறை கொடுத்திருக்கிறார். அப்ப ஏன் சிறப்பா இதை செய்யணும்? அவன் மகனை கொடுக்கறதுக்கு அங்க வரைக்கும் போகணும்னு அவசியம்லாம் இல்லை. வீட்டுக்கிட்ட பலி செலுத்த சொல்லியிருந்தாலே இவர் என்ன பண்ணியிருப்பாரு? செஞ்சிருப்பாரு. ஆனா என்ன, காட்ஸ் பிளான். ஆண்டவர் எப்போதுமே ஒரு சில விஷயத்த நம்ம எவ்வளோ தூரம் செய்யறோம்னு நம்மளை கொஞ்சம் தள்ளி கூட்டிட்டு போய் பார்த்து தான் செய்வார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? சில நேரம் அந்த தூரத்தை நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. என்னைய கூட்டு போறவர் யாரு? கர்த்தர். எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? எதுனாலும் ஆண்டவரே நீங்க கூட்டு போங்க. ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் பேடா போகுது, சிக்கலா ஆகுது அப்படின்னா உடனே ஆண்டவரே இந்த சிக்கல்ல நீங்க என்ன செஞ்சுட்டு போங்க? கூட்டிட்டு போங்க. எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்றீங்க? அப்படி ஜெபம் பண்ணலாம். இன்னையில இருந்து ஜெபம் பண்ணுங்க. நீங்க உங்க பிளான் எல்லாம் போடாதீங்க. எதையுமே நம்மளால சரி பண்ணவே முடியாது. நான் அடிக்கடி சொல்றதுதான், உங்களால என்ன முடியுங்கிறது உங்க லெவல் இப்போ இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் உங்களால முடியும். உங்களுக்கு என்ன முடியும்னு, உங்க திறமை என்ன முடியும், உங்களுடைய படிப்பு என்ன முடியும், உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்ன முடியுங்கிறத ஆண்டவர் காமிச்சு இப்போ உங்களை ஒரு லெவல்ல வச்சிருக்கிறார். அதுதான் உங்க லெவல். அதுக்கு மேல அதை விட உயர்வா, அதை விட மேன்மையா ஆகணுமா? யார் பின்னால தான் வரணும்? அவர் பின்னால வரணும். ஹல்லேலூயா. ஆபிரகாம்கிட்ட அப்படி குறிப்பிட்டு சொல்றாரு பாருங்க. ஆபிரகாம் நேரா போனா மோரியா மலை. எத்தனை பேர் மலைப்பகுதி போயிருக்கீங்கன்னு தெரியல. இங்க இருந்து பார்க்க ஒரே ஒரு மலை இருக்கிற மாதிரி இருக்கு. எங்க இருந்து பார்த்தா? தூரத்துல இருந்து பார்த்தா. ஆனா பக்கத்துல போனா ரோடு, மலை மேல ஏறி ஒரு 10 மலை 20 மலை தாண்டி தான் கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டே வரும். ஊட்டி பஸ் ஸ்டாண்டு உடனே வராது. குறைஞ்சது ஒரு 25-30 மலை என்ன செய்யணும்? தாண்டணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படி மேடு பள்ளமாக ஒன்று ஒவ்வொரு மலை. இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ போய் மோரியா தேசத்தில் இருக்கிற மலையில போய் நீ பலி செலுத்து. இவர் போயிட்டாரு. சொல்றாரு, நான் காண்பிக்கும் இடத்தில். வசனம் எப்படி சொல்லியிருக்கீங்க? நான் காண்பிக்கும் இடத்தில். ஏன் ஆண்டவரே அப்படி செய்றீங்க? இல்லப்பா, நான் உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் தர போறேன். உன்னைய பெரிய அளவுல உயர்த்த போறேன். உன்னைய பெரிய அளவில் மேன்மைப்படுத்த போறேன். நீ தான் விசுவாசத்தின் தகப்பனா வைக்க போற. உன் சந்ததி உன் மூலமாக பெருக போகிறது என்பதை இன்னும் உறுதிப்படுத்த போகிறேன். அதுக்கு முன்னால நான் உன்னைய கொஞ்சம் என்ன செய்ய வேண்டியிருக்கு? டெஸ்ட் வைக்க வேண்டியது. என் பின்னால நீ எவ்வளவு தூரம் வரன்னு நான் பார்க்க வேண்டியது இருக்குது. நீ வர்ற தூரத்தை பொறுத்து, வர்றதை பொறுத்து தான் நான் உனக்கு என்ன செய்ய முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் அப்படி பின் செல்ல ஆயத்தமா இருக்கிறோமா? அந்த ஆயத்தத்தில் கவனமாய் இருக்கிறோமா? ஆண்டவர் ஒரு வினாடியிலே இருக்கிற இடத்துல நிமிஷத்துல அவரால் செய்ய முடியும், செய்யக்கூடும். ஆனால் ஆண்டவர் நம்மை சில இடத்துக்கு வரணும்னு விரும்புகிறார். சில தூரத்தை அணுகணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. அதை தரணும்னா தர்றது ரொம்ப ஒரு கடினமான காரியம் அல்ல. அவருக்கு சகலமும் எப்படி காரியம்? லேசான காரியம். அவருக்கு எல்லாம் லேசான காரியம். இதை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். எலியா தீர்க்கதரிசி இருந்தார். இந்த எலியா தீர்க்கதரிசி ஆண்டவர் அவர்கிட்ட சொல்றாரு, நீ என்ன பண்ணு எலியா, நேரா எலிசான்னு ஒருத்தரை நான் உனக்கு காமிக்கிறேன். இந்த எலிசா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா, அவர் ஏர் உழுதுகிட்டு இருக்கிறார். ஏர் உழுது கொண்டிருக்கிற அந்த எலிசாவை கண்டுபிடித்து, அந்த எலிசாவை நீ உனக்கு அடுத்த தீர்க்கதரிசியாக என்ன செய்ய வேண்டும்? ஏற்படுத்த வேண்டும் என்று எலியாவோடு கர்த்தர் சொன்னார். எலியாவோடு கர்த்தர் சொன்ன பொழுது இந்த எலியா தீர்க்கதரிசி போய் எலிசா தீர்க்கதரிசியை கூட்டிட்டு வந்துட்டார். இப்போ எலியாவினுடைய கடைசி தருணம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். கடைசி தருணம், அதான் லாஸ்ட் மூமெண்ட். இப்ப எலியா என்ன செய்யப்பட போறார்னா, எடுத்துக்கொள்ளப்பட போறார். இப்ப இந்த எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறதை குறித்து எலிசா அறிந்த பொழுது இந்த எலிசா என்ன செய்தார் என்றால், எலியாவின் இடத்திலே போய் அவன்கிட்ட போய் பேசுறார். இப்ப எலியா பக்கத்திலேயே போய் எலிசா உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப 2ஆம் வசனம் பாருங்க. இந்த எலியா எலிசாவை பார்த்து சொல்லுகிறார், நீ இங்கே இரு. நீ எங்க இரு? நீ இங்கே இரு. கர்த்தர் என்ன எங்க அனுப்புறாரு? பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றார். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும். இப்ப விஷயம் என்னன்னா, எலியாவுக்கு பிறகு யார் வரணும்? எலிசா வரணும்.
இப்போ இந்த எலிசா கிட்ட எலியாட்டு இருக்கிற அனாயிண்டிங்க, அபிஷேகத்தை, தீர்க்கதரிசி என்ற அபிஷேகத்தை இப்போ என்ன செய்யணுங்க? கொடுக்கணும். சும்மா கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த எலிசாவை போல பல தீர்க்கதரிசிகள் எலியாவுக்கு கீழே இருக்காங்க. அதை எப்படி பாஸ்டர் சொல்றீங்க அப்படின்னா, அடுத்தடுத்து வாசிக்கும் போது தெரியும். அப்பொழுது அவர்கள் பெத்தேலில் இருந்து தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவின் இடத்தில் வந்து, யார் வந்தாங்க? தீர்க்கதரிசிகளின் புத்திரர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எலிசாவை மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அந்த ஸ்கூல் பேரே ப்ராஃபட்டிக் ஸ்கூல், ஒரு காலேஜ் மாதிரி இருக்கு. எலியா தீர்க்கதரிசி ஒரு காலேஜ் நடத்துற மாதிரி அவ்வளோ பேர் தீர்க்கதரிசிக்கு கூட இருந்து ஊழியம் செய்கிறாங்க. அதுல ஒரு ஆள் தான் யாரு? எலிசா. ஆனால் கர்த்தர் இப்போ எலியாவுக்கு அடுத்து யாரை தான் செலக்ட் பண்ணுறாரு? எலிசாவை செலக்ட் பண்ணுறாரு. இப்போ அவனுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கப்படுகிறது. நீ என்ன செய்கிற? எலியா பின்னால் போனால் உனக்கு கிடைக்குங்கிற மாதிரி. இப்போ எலிசா அப்படியே முழு மனசாக இருக்கார். உடனே இவங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாக இருக்கிற உன் எஜமானன் உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும். இப்போ நல்லா கவனிங்க, பக்கத்தில் இருக்கிறவனுக்கும் தெரியுது யார் எடுத்துக்கொள்ளப்பட போறா. ஆனால் இவங்கெல்லாம் யாருக்கு பின்னால் போல? எலியாவுக்கு பின்னால் போனால. இந்த ஊரில் இருந்தவன், பெத்தேலில் இருந்தவன் பெத்தேலில் தான் இருக்கான். ஆனால் பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோவுக்கு போக சொல்லுகிறார். 4ஆம் வசனம். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை, உம்முடைய ஜீவனை கொண்டு. அப்படியே அவர்கள் எங்க போயிட்டாங்க? எரிகோவுக்கு போயிட்டாங்க. இப்ப எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவின் இடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உன் தலைமையில இருக்கிற உன் எஜமானனை உன்னை விட்டு. அப்ப நல்லா கவனிங்க, அந்த ஏரியாவில் இருக்கிற அவ்வளவு பேருக்கும் தெரியுது என்ன மேட்ரு. எலியாவை ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போறாரு. சரியா? அவரை எடுத்துக்கொள்ளப்பட போறாரு. நீ என்ன செய்ய போற? நாங்க பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். நம்மளை ஆண்டவர் வேடிக்கை பார்க்க அழைக்கவில்லை. அல்லேலூயா. சும்மா உட்கார அழைக்கவில்லை. கர்த்தர் உங்களையும் அபிஷேகிக்க அழைத்திருக்கிறார். உங்களை நிரப்பி அவருடைய வார்த்தையை, அவருடைய வேலையை செய்யும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். இவன் உடனே எரிகோவில் இருந்து புறப்பட்ட 6ஆம் வசனம் பாருங்க. பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார். ஐயா, என் வேலை, நீர் எங்க போனாலும் உங்க பின்னால வருவேன். ஆமென். எனக்கு முன்பாக எலியா போனா, எலிசா நான் பின்னால வந்தாதான் வேலையாகும். அப்ப இன்றைக்கு கர்த்தர் நமக்கு முன்பாக போவார் என்றால் என் வேலை என்னதுங்க? அவருக்கு பின்னாடி போறது. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? ஆண்டவரே, நீங்க எனக்கு முன்னால போங்க, நீங்க முன்னால போங்க. அடுத்து உடனே பாருங்க, பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார். உடனே யோர்தானுக்கும் அவர் அப்படியே சொல்லிட்டார். 7ஆம் வசனம் பாருங்க. தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு. இதை எல்லாரையும் வச்சுக்கிட்டுலாம் கேட்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? சபையில் இருக்கிற எல்லாரும் தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லாருக்கும் எல்லாத்தையும் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. ஏன்? யார் பின்தொடர்ந்து பின்னே வருகிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த ஸ்பெஷல். இப்போ இந்த எலியா தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் எல்லாரையும் உட்கார வச்சு, இங்கே பாருங்கப்பா, கர்த்தர் என்னை கூட்டிகிட்டு போக போகிறாரு, நான் போக போகிறேன், யாருக்கெல்லாம் என்ன வேணும் அப்படின்னு என்ன செய்யலை, கேட்கல. இந்த அனுபவம் தாங்க நமக்கு அவசியம். எத்தனை பேர் நீங்கள் இப்பொழுது இயேசுவின் பின்னால் செல்வதற்கு, இயேசுவே உமக்கு பின்பாக நான் வருகிறேன் என்று எத்தனை பேர் உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள்? எந்த விஷயம் வந்தாலும் சரி, அது மரணமானாலும், அது எந்த வித பிரிவுக்கு எது வந்தாலும் சரி, நான் முன்னோக்கி செல்லுகிறோமா? இங்க அவன் சொல்றான் பாருங்க. உடனே இவர் சொல்லுகிறார், அடுத்த வினாடியே சொல்லுகிறார். அப்பொழுது எலியா சொன்ன உடனே எலிசா என்ன சொல்றாரு பாருங்க. உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றார். நம்மெல்லாம் கேட்டா என்ன சொல்றது? நம்மள்ட்ட யாராவது அப்படி கேட்டா, என்னங்க நீங்க ஆகணும், உங்களை மாதிரி 2 மடங்கு பெரிய ஆளா ஆகணுன்றீங்க அப்படின்னு யார்ட்டையாவது நீங்க சொன்னீங்கன்னா, அப்படியா, உடனே உனக்கு நான் எல்லா யுக்தியும் சொல்லி தந்துடுறேன் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? ஐடியா சொல்லி தருவாங்களா? ஆனால் நான் சொல்லித்தரேன், உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லித்தரேன், என்ன மாதிரியே செய்யுங்க. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, என்னை வச்சு செய்கிறத என்னை வச்சு தான் செய்வார். ஆமே. ஒரு பாஸ்டர் என்கிட்ட சொன்னார், என்ன பாஸ்டர் நீங்கள் எல்லாத்தையும் செய்யுங்கன்னு சொல்கிறீங்க, நாளைக்கு உங்களுக்கு என்ன இல்லாமல் போயிடும், ஒரு மவுஸ் இல்லாமல் போயிடும். அப்படியே ஒருத்தர் சொன்னார். நான் சொன்னேன் அவர்கிட்ட, எத்தனை பேரை நான் உருவாக்குனாலும் என்னை வச்சு செய்கிற வேலையை என்னை வச்சு தான் செய்வார். அல்லேலூயா.
அப்போ என்னைய வச்சு செய்ய வேண்டிய வேலையை அவர் என்ன வச்சு செய்வாருங்கிறதுனால நான் 100 பேரை உருவாக்கினாலும் நான் செய்ய வேண்டிய வேலையை என்னைய வச்சு தான் செய்வார். அல்லேலூயா. அவர் ஆள் மாற்ற மாட்டார். நிறைய பேரை உருவாக்குறதுக்கு உதவி செய்வாரே ஒழிய அவர் மாற்றியெல்லாம் செய்ய மாட்டார். அழைத்த பொழுது என்னவோ அழைப்பில் அப்படியே நடத்துகிற தேவன். இந்த எலியா அப்படி சொன்ன பொழுது இந்த எலிசா உடனே அதை கேட்டான். அதற்கு அவன் 10ஆம் வசனம் பாருங்க, அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில். மறுபடியும் சும்மா விடல, டெஸ்ட் கொஞ்சம் டைட்டா தான் இருக்கு. நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டா என்னங்கய்யா இவ்வளவு ஊர் வந்திருக்கேன், 4 ஊர் மாறி வந்திருக்கேன், எப்படியாவது கொடுத்துட்டு போலாம்ல. அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது. இப்ப புரியுதா உங்களுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்படி வருதுன்னு? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நீங்கள் பின்பற்ற வேண்டிய முறைமைகளை சரியாய் பின்பற்றினால் தானாய் வந்து உங்கள் மீது விழும். எத்தனை பேர் நம்புறீங்க? எலிசா எலியா வீட்டிலிருந்து புடுங்கல, பறித்து கொள்ளல, ஏமாத்தல. எலியா சொன்னபடி பின்தொடர்ந்து சென்றார். எலியா முன்பாக போக போக எலிசா பின்னால போய் 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 அதை கற்றுக்கொண்டார். அல்லேலூயா. சபைக்கு வர்ற நீங்களும் எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கணும்? கற்றுக்கொள்ளணும். பாஸ்டர் இது எப்படி பாஸ்டர் செய்யறது, இது எப்படி பாஸ்டர் செய்யறது, இதை எப்படி பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னா அதை சொல்லி தரதுக்கு தான் உட்கார்ந்துருக்கோம். ஆமென். எலிசா உடனே என்ன செய்தார் பாருங்க, கவனமாக எலியா எடுத்துக்கொள்ளப்படுறதை என்ன பண்ணிக்கிட்டே இருக்காரு? கவனித்து கொண்டே இருக்கிறார். வேற டீவியேஷன்லாம் ஆகல, எதை பற்றி யோசிக்கல, எதுவுமே வரல. அப்படி பேசிக்கொண்டே இருக்கும்போது அக்கினி ரதம் வந்தது. 13ஆம் வசனம், அக்கினி ரதம் வந்தது, குதிரைகள் வந்தது, எல்லாம் வந்தபோது அங்க நடுவா 2 பேரும் என்ன பண்ணிருச்சு? பிரிச்சு எலியா சுழல் காட்டில் பரலோகத்துக்கு ஏறி போனான். எலிசா அதை கண்டு என் தகப்பனே, என் தகப்பனே அப்படின்னு புலம்பிட்டு இருக்க நேரத்தில் அங்க என்ன நடக்குது பாருங்க, மேல இருந்து அவருடைய வஸ்திரம் அவன் மீது வந்து விழுந்தது. அல்லேலூயா. அவன் மீது வந்து எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானிலே கரையில் நின்று முதல் அற்புதமாக எலியா என்ன செய்தாரோ அதையே எலிசா செய்தார். தண்ணீர் அடித்தவுடன் அது 2 பக்கமாக பிரிந்தது. இப்ப எலியாவும் எலிசாவும் போன யோர்தானை கடந்து போனவங்க ரிட்டர்ன் போய் யார் மட்டும் வருதா? எலிசா மட்டும் கரையில் வர்றாரு. அடுத்ததுதான் ரொம்ப முக்கியம் பாருங்க. எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்ட உடனே ஏலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரம் மட்டும் குனிந்து அவனை என்ன செய்தார்கள்? அனாயிண்டிங் மேக்ஸ் யூ ரெஸ்பெக்ட். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே வரும்போது தேவன் உங்களை உருவாக்கினதை ஜனங்கள் பார்க்கும் பொழுது அதற்குரியது தானாய் வந்து சேரும். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிற விஷயம் என்ன என்றால், அவர் முன்பாக போகிறார், நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க? பின்னாடி வாங்க. ஹல்லேலூயா. ஆகையினால தான் சபையிலே நம்முடைய ஃபோக்கஸ் ஃபுல்லா என்ன? உங்களை எல்லாரையும் அவர் பக்கமாய் திருப்புவது, அவர் பக்கமாய் திருப்புவது. சபையில எந்த ஃபேன்லாம் இருக்கக்கூடாது, ஃபேன் கிளப்லாம் கிடையாது. ஃபேன் கிளப்னா தெரியுமா? ரசிகர் பட்டாளம்லாம் கிடையாது. ஏன் ரசிகர் பட்டம் தேவையில்லை? நமக்கு எல்லாருக்கும் ஒரே ஒருவர் தான். ஹல்லேலூயா. அவரையே சார்ந்து எல்லாரும் அவரையே நாம் பின்பற்றும் பொழுது அவர் நமக்கு எல்லாவற்றையும் தருகிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே நாம் வருவோம் என்றால் நாம் எல்லாரும் கர்த்தரால் சகல ஆசீர்வாதத்திலும் போஷிக்கப்படுவோம். அவர் நம்மை நடத்துகிற விதம் சரியா இருக்கும். இன்றைக்கே உங்களை நீங்கள் அவருக்கு பின்பாக செல்ல, அவர் நமக்கு முன் செல்லட்டும், நம்ம எப்படி போனோம்? அவருக்கு பின் செல்ல வேண்டாம். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? உங்களை நீங்களே ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, உங்க பின்னால வர்றதை தவிர வேற திசைக்கு நான் போக விரும்பல. பிலேயாம் தீர்க்கதரிசி தான், ஆனா என்ன செய்தார் தெரியுமா? பாலாக் ராஜா அனுப்பி வச்ச ஆட்களுக்கு பின்னாலே போறாரு. பாலாக் ராஜா பணமும் பொருளும் ஆஸ்தியும் அந்தஸ்தும் பொன்னும் வெள்ளியும் கொடுத்து பாலாக் ராஜா தீர்க்கதரிசியை, பிலேயாம் தீர்க்கதரிசியை திசை திருப்பின பொழுது தீர்க்கதரிசி நேரம் எங்க போயிட்டு இருக்காரு? அவங்க பின்னால போயிட்டு இருக்காரு. நாம் எல்லாரும் யார் பின்னால தான் போனோம்? கர்த்தர் பின்னால போனோம். ஆகையினால தான் இயேசு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். என்னெல்லாம் கர்த்தர் தரணும்னு வச்சிருக்காரோ எல்லாத்தையும் தருவார். நம்ம என்ன செய்யறோம்னா, பொருளை தேடிட்டு அப்புறம் கர்த்தரை தேடுறோம். என்னுடைய ஆஸ்தியை தேடிட்டு கர்த்தரை தேடுறோம். என்னுடையதெல்லாம் முக்கியம்னு சொல்லிட்டு அப்புறம் கர்த்தரை தேடுறோம். அவர் சொல்றாரு, என்னதை நீ நல்லா தேடு, உனக்கு வேண்டியது உன்னுடையது எல்லாத்தையும் நிறையா தரேன்றார். இப்போ என்ன மாற்றணும்? நம்முடையதுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை விட யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்?
கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஹல்லேலூயா. உங்கள் வசதிக்கு தான் ஆன்லைனில் ஜெபம் வச்சுருக்குது. கால் வலியாக இருந்தாலும், இடுப்பு வலியாக இருந்தாலும், முதுகு வலியாக இருந்தாலும் நீங்கள் ஒன்றும் பேச போகிறது இல்லை தானே, ஆன் பண்ணி உட்கார்றது தான். ஆனால் அதுவும் செய்ய முடியல. பெண்கள் ஜெபம் உங்களுக்காக தான் வச்சிருக்குது. அந்த நேரத்தில் நமக்கு முக்கியமான வேலைகள், காரியங்கள் கர்த்தர் கவனிக்கிறார். எதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? நீங்கள் தேவனுக்கு பின்னால் வருவதற்கு, அவரை எனக்கு முன்பாக வைத்து செயல்படுத்த உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கானதை எல்லாத்தையும் என்ன பண்ணிக்குவார்? சரியாய் செய்வார். ஹல்லேலூயா. நீங்களாகவே ஒரு காரணத்தை வைக்காதிருங்கள். நீங்களாகவே ஒரு விஷயத்தை யோசித்து கொண்டு இப்படி அப்படி என்று சொல்லாதிருங்கள். கர்த்தர் சகலவற்றையும் அறிந்தவர். ஹல்லேலூயா. அவரை குறித்து சொல்லும்போது என் தலையில் இருக்கிற ஒரு முடி விழுன்னா கூட அவருடைய சித்தத்தின்படி தான் விழுமா. உதாரணத்துக்கு அப்படி சொல்லியிருக்கிறது வேதத்தில். ஒரு சாதாரண முடி கொட்டுறது கூட அவருடைய அனுமதி இல்லாமல் விழாதான். அந்த அளவுக்கு அவர் நம் மீது அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அப்படி ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீங்கள் முன்னால் போங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் முன்னால் போங்க. என்னுடைய எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் முன்னால் போங்க. என் குடும்ப வாழ்க்கைக்கு நீங்கள் முன்னால் போங்க. என்னுடைய வருமானத்துக்கு அடுத்த பிஸ்னஸில் நீங்கள் முன்னால் போங்க. எங்கள் வேலையில் நீங்கள் முன்னால் போங்க. எல்லாத்துலேயும் நீங்கள் முன்னால் போங்க. நாங்கள் உங்கள் பின்னால் வர்றோம். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? ஹல்லேலூயா. நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.